தீபக் அண்ணா வந்து எல்லாருக்குமே நல்லா அட்வைஸ் பண்ணார். அவர் கொஞ்சம் வயசுலேயும் மூத்தவர், எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் மூத்தவர். எல்லாருக்குமே நல்லா அட்வைஸ் பண்ணார். ஃபஸ்ட்டு பார்வதி கிட்ட சொன்னார், நம்ம ஃபேமிலி பார்க்கும், நம்ம இங்கே என்ன பேசுகிறோம் எல்லாத்தையுமே நிறைய கேமரா இருக்குது, ஒரு விஷயமும் ரெக்கார்ட் ஆகும். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அது ஒரு நல்ல அட்வைஸ், ஒரு பிரதர் பண்ணுற அட்வைஸ் மாதிரி இருந்துச்சு பார்வதிக்கு. அதுக்கப்புறமா வந்து கமர்தீனுக்கு சொல்லுவார். கமர்தீனுக்கு என்ன சொல்லுவார்னா, உங்களுக்கு நிறைய டேலண்ட்ஸ் இருக்குது, எவ்வளோ டேலண்ட்ஸ் இருக்குன்னே தெரியாது, நீங்கள் எதில் நம்ம சொல்லணும்னு நினைக்கிறோம்ல அதை தான் அவர் சொல்லியிருக்காரு. நீங்கள் எதில் கான்சென்ட்ரேட் பண்ணணுமோ அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், தேவையில்லாத விஷயங்களில் கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க. அதோடு இல்லை, ஒரு விஷயம் இல்லாத ஒரு விஷயத்த இருக்கிற மாதிரி நீங்களா அசியூம் பண்ணிக்கிறீங்க, எனக்கும் அந்த பிரச்சனை இருக்குது, ஸோ அதில் தெளிவாக இருங்க அப்படி. ஏன்னா 2-3 டைமில் வீக்கெண்ட் எபிசோடில் அவர் வந்து சொல்லியிருப்பார். விஜய் சேதுபதி சார் கேட்கும்போது, இல்லை சார் சத்தியமாக நடந்துச்சுலாம் சொல்லியிருப்பாரு. பட் அவர் பொய் சொல்லலை, அவர் கன்ஃபியூஸ் ஆகி சொல்கிறாரு. அதை தீபக் அண்ணா வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு, அப்படி கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, கிளியராக எல்லாமே நம்ம இந்த வீட்டில் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கணும், இங்கே நடக்கிற டாஸ்க் எல்லாமே ரியல் லைஃபோட ஒரு பிரதிபலிப்பு தான். ஸோ இங்கே நடக்கும்போது நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கலாம், இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். 100 நாள் வந்து இந்த வீடு உங்களுக்கு நிறைய விஷயத்த சொல்லிக் கொடுக்கும். அதெல்லாம் உங்களுக்கு இந்த வீட்டை விட்டு போகிறப்போ உங்களுக்கு தெரியும். இந்த வீடு உங்களுக்கு ஒரு இமோஷனே க்ரியேட் பண்ணிடும், அது ஒரு பாண்டிங் க்ரியேட் பண்ணிடும் அப்படிலாம் சொல்லி கொடுக்குறாரு. ஸோ அதெல்லாம் எந்த அளவுக்கு கமர்தீனுக்கு அது புரிஞ்சுது அப்படிங்கிறது தெரியல. அவர் அதெல்லாம் கேட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்செட்டாக இருப்பார். அப்புறம் வந்து அரோரா வந்து சமாதானப்படுத்துவாங்க. அதெல்லாம் நீ ரொம்ப மைண்டில் எடுத்துக்காத. அரோரா வந்து எதை பற்றியுமே யோசிக்க மாட்டாங்க, ஒரு கேர்ஃப்ரீ பர்சன், நாளைக்கு என்ன நடக்கும்னு யோசிக்க மாட்டாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் பெருசாக மைண்டில் ஏற்றிக்காத, நீ ஃப்ரீயாக விடு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் கமருதீன் வந்து அந்த வீட்டை ஒரு பெரிய ஸ்கோப்பாக நினச்சி வந்திருக்காரு. ஏன்னா அவர் மூவிஸில் ட்ரை பண்ணணும், ஒரு பெரிய ஆக்டர் ஆகணுங்கிற கனவோடு வந்திருக்காரு. ஸோ அவர் இந்த கமெண்ட் கேட்டோடனே நம்ம ஏதோ தப்பாக போகிறோமோ அப்படிங்கிற மாதிரி கமருதீனுக்கு ஒரு சின்ன செல்ஃப் டவுட் வந்துருச்சு. வந்தாலும் நல்லது தான், அப்படி வந்தால் தான் அவரும் கொஞ்சம் கேமில் கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா விளையாடுவார். நல்லா விளையாண்டாருன்னா அவருக்கு நல்ல ஸ்கோப் இருக்குது. உங்களோட கமெண்ட்ஸ்